அன்பான நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். ஏஜென்டிக் ஏஐ என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காணொலியில் வந்து நம்ம முழுசாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏஜென்டிக் ஏஐனா இப்போ இருக்கக்கூடிய எல்லா ஏஐ, ஜெமினி ஏஐ, மெட்டா ஏஐ, அதுக்கப்புறம் சாட்ஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஏஜென்டிக் ஏஐக்கும் தலை சிறந்ததாக இருக்கக்கூடிய ஏஐ தான் ஏஜென்டிக் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஜென்ட் அந்த ஏஐக்கு எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய தான் ஏஜென்டிக் ஏஐ. இப்போ இருக்கக்கூடிய ஏஜென்டிக் ஏஐ நம்ம சொல்லக்கூடியதை வந்து கரெக்டாக வந்து கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து டவுட்டு தான். ஏன்னா ஏஜென்டிக் ஏஐனா இதுக்கு எல்லாத்துக்கும் அட்வான்ஸாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒன்று நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா அது வந்து அதுக்கேற்ற சாங்ஸோ அதுக்கேற்ற இதுவோ வந்து கொடுக்கும். ஆனால் இந்த ஏஜென்டிக் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து இப்போது நீங்கள் ப்ரெசண்ட்டாக எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க, எந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்க, எந்த மூடில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் பொறுத்து இருக்கக்கூடிய கேமராவாக இருக்கட்டும், நீங்கள் பேசுகிற டோனாக இருக்கட்டும், அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி டீப்பாக அப்சர்வ் பண்ணி எந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சாங்ஸை ப்ளே பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி பிஜிஎம் போடுறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸாக அதுக்கேற்ற மாதிரி அந்த ஏஐ வந்து செயல்பட ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போது ட்ரேடிங் சமங்கள்லாம் இருக்காங்கள்ல, மார்க்கெட்டிங் ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஸ்டாக்கை வாங்குங்க, இந்த இடத்துல வந்து விற்றுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் மூலியமாகவே அந்த காசை வந்து எப்போ போடணும், எப்போ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அனுமதி இல்லாமையே ஆட்டோமேட்டிக்காக அது செய்ய ஆரம்பிக்கும். மனிதன் பார்ப்பட்டு அதுவே தானாக யோசித்து அதுவே வந்து செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஏஐ வந்து வடிவமைக்க நீங்கள் கொடுக்குற அவுட்புட்டை வச்சு தனக்கு தானே தப்பாக இருந்தாலும் தனக்கு தானே அப்டேட் பண்ணி மெழுகேற்றிக்கக்கூடிய அதித்திறன் வாய்ந்தது தான் ஏஜென்டிக் ஏஐன்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஏஐயை விட மிகவும் பவர்ஃபுல்லாக அடுத்தது வரப்போகிற ஏஐ தான் ஏஜென்டிக் ஏஐ. அப்பேற்பட்ட திறனை வந்து கூடியது. அப்போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, இப்பேற்பட்ட பவரை இருக்கக்கூடிய ஏஜென்டிக் ஏஐ வந்தால் மக்கள்லாம் வந்து வேலை இல்லாமல் போயிடுவாங்க, நிறைய பாதிக்கப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்பீங்க. கரெக்டு தான். அதுக்கேற்ற மாதிரி வந்து அறிவையும் சம்மந்தப்பட்டது நாலேஜை வந்து கற்றுக்கணுமானா நம்ம வந்து பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன்.